அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 17. நெடுங்கொடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடன். பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் மழையாகப் பெய்து அதை கடலுக்கு தராவிட்டால் பரந்து விரிந்த பெரிய கடலும் கூட தன் வளம் குன்றிப் போகும். அதாவது, மழை பெய்யாவிட்டால் கடல்வாழ் உயிரினங்களும் கடலின் செழுமையும் கூட பாதிப்படையும். இதன் சிறுகதை: கடலும் மேகமும். ஒரு ஊரில் முத்துப்பாண்டி ஒரு மீனவர். அவர் கடலையே தெய்வமாக தொழுபவர். ஒருமுறை ஊரில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. நிலத்தில் பயிர்கள் கருகின, ஆறுகள் வற்றின. மக்கள் அனைவரும், நிலத்தில்தான் மழையில்லை, கடலில்தான் ஏகப்பட்ட தண்ணீர் இருக்கிறதே, மீனவர்களுக்கு என்ன கவலை என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் முத்துப்பாண்டி கவலையாக இருந்தார். வழக்கமாக அவர் வலை வீசும் இடங்களில் மீன்கள் சிக்கவில்லை. கடலின் நிறம் மாறி ஏதோ ஒரு வாட்டம் தெரிந்தது. அவருடைய பேரன் சிறுவன் கவின் கேட்டான், தாத்தா, நிலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் விவசாயிகளுக்குத்தான் நஷ்டம். கடலில்தான் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறதே, அப்புறம் ஏன் மீன்கள் குறைகின்றன? முத்துப்பாண்டி சிரித்துக்கொண்டே சொன்னார், கண்ணா, கடல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மழை பெய்யாவிட்டால் அதுவும் தன் சக்தியை இழந்துவிடும். மேகம் கடலிலிருந்து தண்ணீரை ஆவியாக எடுத்துச் செல்கிறது. அப்படி எடுத்துச் சென்ற தண்ணீரை மீண்டும் மழையாக கடல் மீது பொழிந்தால்தான் கடலில் உள்ள உப்பளம் சீராகும், கடல்வாழ் செடிகளும் மீன்களும் செழிக்கும் என்று சொன்னார். சில நாட்களுக்குப் பிறகு பெரும் மழை பெய்தது. ஆற்று நீர் கடலில் கலந்தது. வானிலிருந்தும் மழைத்துளிகள் கடல் மீது விழுந்தன. அடுத்த சில நாட்களில் முத்துப்பாண்டியின் வலையில் முன்பை விட அதிக அளவில் மீன்கள் சிக்கின. அப்போது முத்துப்பாண்டி கவினிடம் சொன்னார், பார்த்தாயா, கொடுப்பதும் எடுப்பதும் இயற்கையின் சுழற்சி. மழை பெய்யாவிட்டால் வற்றாத கடலும் கூட வளம் குறைந்து போகும் என்று வள்ளுவர் அன்றே சொன்னார். இன்று அதை நேரில் பார்க்கிறோம். இயற்கையின் சமநிலையை அந்த சிறுவன் அன்று புரிந்து கொண்டான். பெரிய செல்வந்தர்களாக கடல் போல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தரும் குணம் இல்லாவிட்டால் அவர்களது மதிப்பும் செல்வமும் நாளடைவில் குறைந்துவிடும் என்பதற்கும் இக்குறள் ஒரு சிறந்த உதாரணமாகும். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.